அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நம்ம வந்து பொங்கல் செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க. தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்ன சாமான் தேவைன்னு காமிக்கிறேன். பாருங்கள், பாசிப்பருப்பு, பச்சரிசி பாருங்கள், ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு அரை கப்பில் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன், ஃபுல்லாக போடல. மிளகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. முந்திரி இருக்குது, ஒன்றும் ஜீரகம் வச்சுருக்கேன், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையானது. கருவேப்பிலை கொஞ்சம் இருக்குது. இஞ்சி பாருங்கள், சின்ன துண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தாங்க நம்ம தாளிப்புக்கு. முதல் வந்து பாசிப்பருப்பு நம்ம வறுத்து நம்ம வந்து செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் வறுத்து செஞ்சாக்க, நல்லா மணமாக இருக்கும். வறுத்து கழுவி போட்டு நம்ம மிளகா குக்கரில் போடலாம். நல்லா மணம் வர வரைக்கும் இருக்கணும், கருக விட்டுறக்கூடாது. நல்லா மணம் வந்துடுச்சு, கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி கூரில் வந்து அரிசியும் பருப்பும் போட்டேன். தண்ணி வந்து ஒரு கப்புக்கு அரிசிக்கு 3 கப்பு நான் தண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாசிப்பருப்புக்கு தனியாக ஒரு கப்பு, மொத்தம் 4 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 4 கப்பு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். நெய் கொஞ்சம் போட்டுக்குவோம், பொங்கி வலியாமல் இருக்கும். தண்ணி கூட இருக்கிறனால பொங்கி வலியும். நெய் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், இப்போ ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மணமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் போட்டாக்க. நல்லா மூடி வச்சு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்குது பாருங்கள். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இன்னும் 2 விசில் தான், அடி பிடிச்சிடும், அதான் கவனமாக இருக்கணும். 5 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். தண்ணிலாம் நல்லா வற்றிச்சு பாருங்கள். நல்லா மசிச்சு விடுவோம். இப்போ தாளிக்கிறதை பார்ப்போம். இப்போ தாளிப்பு காண்டி வச்சுருக்கேன். நெய் போடுறேன். நெய் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். ஆயில் வேணாலும் போடலாம், அது உங்கள் விருப்பம். அது நம்ம ஏற்கனவே சாதம் வேக வைக்கக்குள்ளே நம்ம வந்து நெய் போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக போடுறேன். ஜீரகத்தை முதல்ல போடுவோம், நல்லா பொரியட்டும். மிளகையும் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். முந்திரியும் போடுறேன். இஞ்சியும் போடுறேன். எல்லாத்தையும் வறுத்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், நான் போட மறந்துட்டேங்க. நீங்கள் வேணால் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். இப்போ தாளித்ததை நம்ம பொங்கலில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்.
ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு லைக் போட்டு விட்ருங்க. எவ்வளோ கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள், நம்ம செஞ்சது சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோனுங்க, இதுதான் கரெக்டான பக்குவம். தேங்காய் சட்னியும் இருக்குது சூப்பராக. நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.